வெகு விரைவில் இன்னும் ஒரு துருப்புக்காவி கப்பல் அல்லது துருப்புக்காவி விமானம் ஒன்று இலங்கை நோக்கி விரைவாக பொருட்களோடு வருவதற்கு தயார் நிலையில் விமான நிலையத்திலும் மற்றும் கொச்சின் போன்ற பகுதிகளிலே தயார்படுத்தல்களை கடற்படையினர் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த இலங்கை அரசு சரியாக செய்கிறதா அல்லது அரசு அதிகாரிகள் சரியாக செய்கிறார்கள் என்றால் இங்கும் மிகவும் ஒரு வேதனையான சம்பவம் என்னவென்று சொன்னால், இலங்கை அரசை பொறுத்தவரையில் முடிந்தவரையும் முயற்சி செய்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் நகர முடியாமல் இருக்கின்றது. தரை தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. உலங்கு வானூர்திகளால் செல்வதற்கு கூட இயற்கை சூழல் ஒத்துழைக்கின்றதில்லை. அரச பணியகங்கள் பல முடக்க நிலைக்குள் சென்றிருக்கின்றது. யார் நினைத்தால் கூட இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஒரு துப்பாக்கி நிலையை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் கூட்டாக இணைந்து இந்த பேரிடரில் இருந்து ஒட்டுமொத்த இலங்கையையும் மீட்டு வருவது தொடர்பில் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இலங்கையில் எந்த பாகத்தில் ஒரு அனர்த்தம் இடம்பெற்றாலும் அதில் பாதிக்கப்படக்கூடியது நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உடன்பிறப்புகளாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது விட்டாலும் அவர்களுக்கு எங்களை தெரியாது விட்டாலும் இந்த பேரிடர் வேளையிலே அனைவருடைய மீட்பு நடவடிக்கைகளும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இலங்கையின் முப்படையினர் தொடர்பில் குறிப்பிட போனால், இலங்கையில் இருக்கக்கூடிய முப்படையினரில் இராணுவத்தினர் அதிக அளவில் மலையக பகுதியை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கட்டன், நுவரெலியா, கண்டி, போகந்தலா என்ற பல இடங்களை நோக்கி இராணுவத்தினரை கொழும்பிலிருந்து நகர்த்துவதற்கு அரசு தயார் நிலையில் இருக்கின்றது. நகர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எடுத்துச் செல்வதில் கூட காலநிலை ஒத்துழைக்கிறது இல்லை என்கின்ற ஒரு நெருக்கடி நிலையை அரசு எதிர்கொண்டிருக்கின்றது. அரசு தரப்பில் நீங்கள் கேட்கிறீர்கள், பல தகவல்களை அரசு கூறவில்லை, ஏன் கூறுவதில் தாமதப்படுத்துகிறது, இதுதானா இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்றெல்லாம் நீங்கள் எம்மோடும் உரையாடுகின்ற போது அல்லது எமக்கு செய்திகளை அனுப்புகின்ற போதும் அல்லது குறுஞ்செய்திகளிலும் கேட்கிறீர்கள். நாங்களும் அதே நிலைப்பாடை எடுத்து அந்த கருத்தை முன்வைக்க முற்பட்ட போது அது தொடர்பில் ஒரு முறை அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவதானித்துக் கொள்வோம் என்று சென்ற போதுதான் பெரதனியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் கூறினார், நான் 3-4 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் இருக்கின்றேன். ஆனால் யாரை நோகுவதென்று தெரியவில்லை. காரணம், அதிக அளவு மின் வலுவோடு வருகின்ற மின்சார கம்பி இணைப்புகள் தான் எமக்கு இருக்கின்றன. அதனை துண்டிக்காது விட்டால் பேராபத்து ஏற்பட்டுவிடும். அதனை துண்டித்திருக்கிறது அரசாங்கம். இப்போது மின்சாரத்தை அரசாங்கம் துண்டித்திருக்கிறது, அரசு வீட்டுக்கு போகணும் என்று கூறுவதா என்று எனக்கு புரியவில்லை. இதிலே எல்லோருமாக சேர்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் முன்வைத்தார். அனுரகுமார் திசாநாயக்காவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அவர் இரவு பகல் பாராது கடற்படை தளம், விமானப்படை தளம் என்று தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கின்றார். நீங்கள் பலரும் மாறி புரிந்து கொண்டு விடாதீர்கள்.